ஹலோ. நான் தாங்க ராஜசேகரோட ஒய்ஃப் பேசுறேன். ஆ சொல்லுங்க மேடம். சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? ஆ சரிங்க மேடம், வந்து பார்க்குறோம். எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? தெரியல, பேசினாதான் தெரியும். அக்கா இருக்கா, வரட்டும். வாங்க, உள்ள வாங்க. ம். வாங்க. ஏங்க, அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா. ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. சாப்பாடு இன்னைக்கும் அட்டகாசமா. ஓ. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ? ஆஹா, இல்ல இல்ல, ஒன்றும் வேண்டாம். நீங்க வர சொன்னீங்களே, அதனால தான் வந்தோம். உங்களோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கம்மா? ஆ, இங்கதான் சார், குரோம்பேட்டைக்கும் பல்லாவரத்துக்கும் இடையில ஒரு சர்ச் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. ஓ. கேட்டரிங்ல எத்தனை ஆர்டர் எடுத்து பண்ணிருக்கீங்கம்மா? ஆ, அது வந்து அது இருக்கு சார், 50க்கு மேல. ஆ. ம். அக்கா 50க்கு மேலேயே இருக்கும்லக்கா? ஆ, ஆமா சார், ஒரு 100 இருக்கும். ஓ, ஐ see. கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, ரிசப்ஷனு அப்படின்னு எல்லா ஆர்டரும் எடுத்து அக்கா பண்ணு சார். ஓஹோ. உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? அது நிறைய பேர் வேலை செய்யறாங்க மேடம். ஏக்கா ஒரு 25 பேர் இருக்கும்ல? ஆமா சொல்லு. ஆ, ஓ குட். 25 பேருக்கும் ரெகுலரா வேலை இருக்குமாமா? ஆமா சார், இருந்துகிட்டு தான் இருக்கோம் சார். இது தவிர நாங்க மசாலா பொடியெல்லாம் கூட பண்றோம். அதுவும் நாங்க தான் சார் பண்றோம். ஓ. நான் பண்ற சமையலுக்கெல்லாம் எங்களோட மசாலா பொடியை தான் சார் போட்டு பண்றோம். ஓ, அத மத்தவங்களுக்கு கொடுக்கவும் செய்றோம். நைஸ், நல்ல விஷயம். ஆமா. குறைஞ்சது எவ்வளவு ஆர்டர்மா எடுத்து பண்ணிருக்கீங்க? ஆம், சார் அந்த லோட்டஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க வேளச்சேரி பக்கத்துல, அங்க மட்டும் 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கு அந்த பிரின்சிபல் மேடம் எங்ககிட்ட தான் ஆர்டரே கொடுத்தாங்க. அக்கா தனியா என்னைய மட்டும் துணைக்கு வச்சுக்கிட்டு அம்புட்டும் பண்ணி முடிச்சாங்க சார். தனியாவா? ஆமா சார், செல்வி மட்டும்தான் கூட இருந்தா. ம். அது ஸ்கூல்ல சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததா, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சார், அவ்வளவுதான். ஓ. ஏக்கா நம்ம எவ்வளவு பெரிய ஆர்டர்லாம் செஞ்சிருக்கோம் சார். நாங்க ஒரு 5000 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு பெரிய கேட்டரிங் வச்சிருக்கோம் சார். எங்க சமையல ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற உங்களை மாதிரி ஆளுகளுக்காகத்தான் அக்கா வீடு தேடி சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குது. ஏமா, நீ போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வாமா. சரிங்க. சும்மா ஏம்மா? இரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சார், எதுவும் வேண்டாம், பரவாயில்ல. இந்தாங்க. நீயே கொடுத்துருமா. ம், இந்தாங்க, என்ன இது? பாருங்க. ஒன்னும் இல்லம்மா, வர வெள்ளிக்கிழமை என் ஃபேக்டரியோட ஆனிவர்சரி வருது. ஆ, நீங்க தான் அதுக்கு சமைக்கணும். என்னெல்லாம் வேணும்னு இதுல எழுதிருக்கு. அம், இந்த டிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்தாலே போதும். ஒரு 1000ல இருந்து ஒரு 1100 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கும். என்ன சொன்னீங்க சார்? ஒரு 1000ல இருந்து 1100 பேருக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, நம்ம வாட்டுக்கு பில்டப்பா சொல்லிட்டோம். அடி பாவி, இப்படி கோத்து விட்டுட்டியே. 1000 பேருக்கா சார்?
நீங்க தான் அசால்ட்டா சமைச்சிருவீங்களேம்மா. ஆ, ம், அதானே 5000 பேருக்கெல்லாம் சமைச்சிருக்கீங்கன்னு இப்பதானே சொன்னீங்க. அதான் வேலைக்கெல்லாம் ஆள் வேற வச்சிருக்கீங்களே. ஆ, 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 எங்க மேடம் சமைக்கணும்? ஃபேக்டரி எங்க இருக்கு? ஆ, அங்க சமைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்ல. நீங்க உங்களோட இடத்துலயே சமைச்சு டெலிவரி பண்ணா போதும். ஆ, அட்ரஸ் மட்டும் நான் அனுப்பி விடுறேன். ஆ, மேடம் அது இத பாருங்கம்மா, ஆ, லேடிஸ் இந்த மாதிரி பிசினஸ்ல வர்றது ரொம்ப நல்ல விஷயம். நான் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடத்துறவனா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எங்க அம்மா தான். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாதாரணமா ஒரு சின்ன ஹோட்டல் தான் வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இட்லி தோசை மட்டும் தான் வித்துட்டு இருந்தாங்க. அதுல வந்த பணத்தை வச்சுதான் என்னை வளர்த்தாங்க, என்னை படிக்கவும் வச்சாங்க. அந்த ஹோட்டல்ல நான் என்ன டேஸ்ட் சாப்பிட்டனோ அதே டேஸ்ட் உங்க சாப்பாட்லயும் இருக்கு. அதான் உங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் அதே ஹோட்டலோட 2-3 பிரான்ச்சஸ் பக்கத்துல ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா மாதிரி வைராக்கியமான லேடிய பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஐயையோ, இதுக்கப்புறம் முடியாதுன்னு வேற சொல்ல முடியாதே. எங்க அம்மா கிட்ட எது கேட்டாலும் உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. முடியாதுங்கிற வார்த்தையே எங்க அம்மாவோட அகராதிலேயே கிடையாது. உங்களை எல்லாம் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட்மா. சார், ஓகே, உங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் வேணுமோ மேடம் கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்மா. மேடம், நல்லா பண்ணுங்க. அட்வான்ஸ் எவ்வளவு வேணும்னு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. வைஷ்ணவி, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. ஐயோ, என்ன நடக்க போதோ? அக்கா, நீ வேணா வீட்டுக்கு போறியாக்கா? நான் இப்படியே எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன எஸ்கேப் ஆகுறியா? உன்னை கொல்லலாங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுடி. நான் என்னக்கா செஞ்சேன்? நீ பாட்டுக்கு பெரிய கிச்சன் வச்சிருக்கோம், 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கு இடம் இருக்கு, 25 பேரு வேலை செய்யறாங்கன்னு என்னெல்லாம் பில்டப் கொடுத்தல நீ. ஒரு பேச்சுக்கு சொன்னேக்கா, அப்பதான் ஒரு மரியாதை வரும்னு சொன்னேன். மரியாதை? இப்போ மரியாதை வரலடி, லிஸ்ட் தான் வந்திருக்கு. பாரு பாருடி, எவ்வளவு பெருசுன்னு பாருடி. எப்படியாடி நீ போய் சொல்லுவ? எவ்வளவு புழுகுற நீ? மனசாட்சியே இல்லாம சொன்ன பாரு. அக்கா, நான் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வரட்டாக்கா? ஏய், கொன்னுடுவேன். மரியாதையா இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு வீட்டுல இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசி வச்சுட்ட. ஏக்கா, நேத்து நான் அங்க உன்னை பாராட்டி பேசும்போது நீ தானே சொன்ன நான் அப்படி இப்படின்னு. நான் கொஞ்சம் ஏத்தி விட்டா நீ அவ்வளவு ஏத்தி விட்டுட்டியடி. ஆமா, நான் தான் ஏத்தி விட்டுட்டேன். என்னம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாடா வா, இப்போ இந்த நியாயத்தை நீயே கேளு. ஆமா தம்பி, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களா? ஆச்சரியமா இருக்கே. நடந்தது என்னன்னு கேளு. நாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போறோம்டா. அங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, வசதியானவங்க. பெரிய வீடுடா அது. உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, தரமா இருக்குன்னு சொன்னாரு. நானும் சொன்னேன், கேட்டரிங் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்டா. இவ சும்மா இருக்கணும்ல எழு. என்ன பொண்ணா தெரியுமா இவ? பெரிய கிச்சன் வச்சிருக்கோம், பெரிய ஆபீஸ் வச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு எல்லாம் புழுகி வச்சிட்டாடா இவ. இல்ல தம்பி,
நேத்து நானு சும்மாதான் சொன்னேனே வச்சுக்கோங்க. ஆனா அக்கா கூட தானே இருந்துச்சு. நான் சொன்னேன் நாங்க நிறைய பேருக்கு சமைப்போம், நிறைய ஆர்டர் எடுப்போம், நிறைய ஆளுங்க வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படிலாம் தான் சொன்னேன். ஆ ஆபீஸ் எங்க இருக்கு, கிச்சன் எங்க இருக்குன்னு அவங்க கேட்டாங்க. சரி, ஒரு மனுஷன் நம்மளை பாராட்டி கேக்குறாரே அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பில்டப்பா சொன்னேன். ஆனா நான் சொல்லும்போது அக்கா வாயை மூடிக்கிட்டு சும்மாவே இருந்துச்சு. இன்னைக்கு என்னடா என்னைய வந்து திட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா விடுமா, அக்காவுக்கு ஒரு சந்தோஷம் அதனால சொல்லிட்டாங்க. சொன்னதோட விளைவு என்னன்னு கேளுடா. என்னாச்சு தெரியுமா? சாப்பாடு கொண்டு போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கும் சார் உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆ. நாங்களும் போனோம்டா. அந்த வீட்டுக்கு போய் உள்ள பார்த்தா பெரிய பேலஸ்டா அது. அவங்க பெரிய தொழிலதிபர்னு நினைக்கிறேன்டா. ஓ அவங்க வீட்டுக்கு போனா அக்கா நான் வேணா சமையல் கட்டுல போய் வேலையை பார்க்கிறேன். ஏய், கொன்னுடுவேன், உட்கார் அங்கேயே. அம்மா என்னதான் ஆச்சு? அவங்க வீட்டுக்கு போனதும் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமாடா? இவ்ளோ பெரிய சமையல் செட்டப் எல்லாம் வச்சிருக்கீங்களே, நான் ஒரு ஆர்டர் கொடுத்தா எடுத்துப்பீங்களான்னு கேட்டாரு. நல்ல விஷயம் தானே. அதானே, சொல்லுங்க தம்பி. ஏய், கொன்னுடுவேன், பேசாத, சும்மா உட்காரு. விஷயம் மீதி என்னன்னு நீ கேளுடா. மா நீ தான் சொல்லவே மாட்டேங்கிறியே. அதானே, எம்பிட்டு வேலை கிடக்கு, சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டு ஒரு முடிவுக்கு வாக்கா. ஏய், உனக்கு ஒண்ணும் வேலையில, வாய் மூடிட்டு சும்மா உட்காரு. அங்க போனா அவர் பாட்டுக்கு 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டாரு தெரியுமா? 1000 பேருக்கா? உனக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? ம். கேட்ட எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? எல்லாம் இவளாலதான்டா. இவதான் அப்படி ஒரு செட்டப் இருக்கு, இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டா. ஏக்கா, நம்ம இனியா பாப்பா ஸ்கூல்ல போய் சமைக்கலையா? அதுக்கேவும் ஒரு 300-400 பேருக்கு நம்ம சமைக்கல. ஆ, அதுக்கு அவங்க ஸ்கூல்ல இடம் கொடுத்தாங்க, பொருள் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் என்ன, ஈவினிங் ஒரு சின்ன டிஃபனு. இவங்க பெரிய ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்கடா. அங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க சாப்பாடு போடணுமா. அது ஏதோ அவங்க வீட்ல பிறந்த நாளோ இல்ல ஃபேக்டரி ஃபங்க்ஷனோ ஏதோ எனக்கு தெரியலடா. ஆனா அத்தனை பேருக்கும் நான் டிஃபன் பண்ணி கொடுக்கணுமா. அதுவும் ஒரு ஐட்டம் இல்ல, 7-8 ஐட்டம். பாரு பாருடா, எவ்வளவு பெரிய லிஸ்ட கொடுத்திருக்காருன்னு பாரு. அதுல போட்டிருக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லுடா. அம்மா நிறைய ஐட்டமும் இருக்கு, 1000 பேருக்குன்னா ரொம்ப கஷ்டமாச்சே. அதானே, கஷ்டம் தானே. சொல்லு சொல்லு, எப்படி செய்யறதுன்னு கேளு இவகிட்ட. ஏன் தம்பி, அக்காவுக்கு முடியலன்னா அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே என்னால முடியாதுன்னு. ஏய், சொல்றதுக்கு விட்டியாடி நீ தானே பேசிட்டு இருந்த. என்ன சொன்ன நீ? அதெல்லாம் அக்கா அசால்ட்டா பண்ணிடுவாங்கன்னு சொன்னியா இல்லையா? நீ சொன்னப்புறம் தானே அவங்க லிஸ்ட கொடுத்தாங்க. அம்மா இது ரொம்ப கஷ்டமான வேலைமா. கஷ்டமா? முடியவே முடியாதுடா. அதுவும் என்ன தெரியுமா, நம்ம இடத்துல பண்ணி அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா. அவங்க ஃபேக்டரியில சமைக்கிறதுக்கு இடமே இல்லையா. நாமளே பொருள் வாங்கி நாமளே பண்ணணுமா. இத பாரு, இவ்ளோ பொருளை வாங்குனா வீட்ல வைக்கிறதுக்கு எங்கடா இடம் இருக்கு? இத வாசல்ல ஸ்டவ் வச்சு பண்ற வேலையாடா இது? எவ்ளோ வேலை இருக்கும் சொல்லு? எல்லாம் இவ்வளவு தான்டா. ஓ, அப்ப இதுக்கு தான் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா. ஒண்ணுமே அங்க என்னால சொல்ல முடியல தெரியுமா? அவர் பாட்டுக்கு லிஸ்ட கையில கொடுத்துட்டு எழுந்து போயிட்டாருடா. அந்த அம்மா கிட்ட அதுக்கு மேல பேசவே முடியல. என்ன சொல்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு வந்துட்டோம். பாருங்க தம்பி, அதுக்காக என்னைய வர்ற வழியில பூரா திட்டிக்கிட்டே வருது. திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? சும்மாவே இருக்க மாட்டல நீ. நானே அவங்க கிட்ட சொல்லிருப்பேன்டி, இவ்ளோ பெரிய ஆர்டர் எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அதுக்குள்ள வந்து வாயை வச்சுட்டு பெருசா பேசிட்டு இருக்கா இங்க உட்காந்து. சரி அம்மா, இப்ப என்னதான் பண்ண போற? சரி அம்மா, இப்ப என்னதான் பண்ண போற?
அத கூட நான் சொல்றேன். ஆ. இத நேரா அவங்க வீட்டுக்கு போய் ஆ. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பொறுமையா சொல்லிடுறேன். இதெல்லாம் என்னால முடியாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட போறேன். அவ்வளவுதான். அக்கா, ஆமாம்மா, உனக்கு முடியாத வேலை மாதிரி தான் இருக்கு. நிறைய ஐட்டம் வேற, நிறைய பேருக்கு சமைக்கணும். இடமும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீ போய் சீக்கிரமா அவங்க கிட்ட சொல்லிடு. அவங்க வேற ஏதாச்சும் வேணும்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சொல்லிடணும். ஏன் தம்பி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு படத்துல கூட ஜோதிகா பண்ணிருப்பாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம மொட்டை மாடியில 2 கத்திரிக்காய் தொட்டியை காமிச்சுக்கிட்டு பெரிய தோட்டம் இருக்கு அப்படின்லாம் சமையல் ஆர்டர் எடுத்திருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதா? ஏய், அது சினிமாடி, சினிமா. அம்மா, ஆனா அக்கா சொல்றது ஒரு கிரேட்டான எக்ஸாம்பிள்மா. அந்த படத்துல அப்படிதான் பண்ணுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸையும் போய் கூப்பிட்டு ஒரு பெரிய கல்யாணத்துக்கே காய்கறி அனுப்பிடுவாங்கம்மா. ஆமா தம்பி, ஒரு காய்கறி அனுப்புறதுக்கே என்ன செய்யணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போடணும், அது முளைக்கணும், அது செடியாகணும், அது பூ பூத்து பிஞ்சு விட்டு காயாகி அப்புறம் பறிச்சுத்தேன் காய்கறியை அனுப்பணும். அதவே அவ்வளோ ஈஸியாக பண்ணும்போது நம்ம இதை பண்ண முடியாதா? நான் அந்த மாதிரி பண்றதுக்கு நான் ஜோதிகாவும் இல்ல, இது சினிமாவும் இல்லம்மா. வாழ்க்கடி இது. ஒழுங்கு மரியாதையோ எந்திரிச்சு போயிடு. சரி சரி, போதும் 2 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு திட்டிட்ட. ரொம்ப திட்டாத, ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிவிட்டேன். ஆர்வத்துல சொன்னாலாம் ஆர்வத்துல பாருடா, எவ்வளவு குழப்பம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ வேணாம்ப்பா, சினிமாவாவே இருக்கட்டும். நம்மளால இதெல்லாம் முடியாது. நான் நாளைக்கு போய் சொல்லிடுவேன்ப்பா. அவங்க கிட்ட இதெல்லாம் என்னால முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டா அவ்வளவுதான்டா. இப்போ 2 சாப்பாடாவது என்ன நம்பி வாங்குறாங்க, அதுவும் போயிடும் போல இருக்கே. வேணாம்ப்பா, வேணாம். அம்மா, நீ டென்ஷன் ஆகாத. வேலையில இது முடியும் முடியாதுன்னு சொல்றதால ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துரு. ஐயோ சொல்லிடணும்ப்பா, சொல்லிடணும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் தேவையாடா? சொல்லி எழு. இன்னைக்கே நான் சொல்லிருப்பேன்டா. எல்லாம் இவ்வளவுதான். சரிம்மா, விடு, அதே யோசிக்காத. என்னம்மா? பாட்டி, என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னமாச்சு? அது ஒரு பெரிய கதைப்பா. பெரிய கதையா? என்னம்மா சொல்லுங்க. விக்கிற போதுடி, சாப்பிடு. இத நான் சொல்லி ஆகணும். எத? பாட்டி, அதென்ன அவ்வளோ பெரிய காமெடியா? நினைச்சு இவ்வளோ நேரம் சிரிக்கிறீங்க? அதானே. ஆமா, அது ஒரு பெரிய காமெடி தான். சொன்னா நீங்க எல்லாரும் சிரிப்பீங்க. சொல்லவா? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. நினைச்சேன், அம்மாவை பத்தி தானே ஏதோ சொல்ல போறீங்க. அதானே அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதானே, பாக்கியாவை பத்தி யோசிக்காம இவளுக்கு ஏன் இப்படி சிரிப்பு வர போகுது? கோபி, கேட்டியா? ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்க போறா. அதான் மத்தியானமும் சாப்பாடு கொடுக்கறேன்னு தூக்கிட்டு போவாளே, அந்த வீட்டில் தான். அந்த வீட்டில் போய் இவ என்ன சொன்னானே தெரியல. பெரிய கேட்ரிங் வச்சிருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து சாப்பாடு வாங்குறாங்க, என்னால ஒரே நேரத்துல அவ்வளவு பேருக்கு சமைக்க முடியும், இவ்வளவு பேருக்கு சமைக்க முடியும் ஓவரா பேசிட்டா போல. அத்தை, நான் ஒன்னும் பேசல அத்தை, செல்விதான் பேசினா. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் குறுக்க வர? என்ன முதல்ல சொல்ல விடு. ஆமாண்டா, ஒரே நேரத்துல 1000 பேருக்கு சமைப்போம், பெரிய பெரிய செட்டப் எல்லாம் இருக்கு, அப்படியெல்லாம் அளந்து விட்டுட்டா போல.
இதெல்லாம் எதுக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு, இவ கொண்டு போற இட்லி தோசை நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு. ஏண்டி இதெல்லாம் அவ சொன்னான்னு உன்ட்ட வந்து அவ சொன்னாளா? மீதி கதையை கேளுங்க. ஒருத்தி இன்னைக்கு அவரு இவள பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு, இவளும் போயிருக்கா. இன்னைக்கு மேடம் இவங்களோட சமையல் திறமையை பத்தி, இவங்க எடுத்த ஆர்டரை பத்தி பயங்கரமா பேசியிருப்பா போல. பதிலுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாருமா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரா? டேய், அப்படி சொல்லிட முடியுமா உங்க அம்மாவை? ஏ அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னானே. அப்பெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்லவே இல்லையே. என்ன சொன்னாரு பாட்டி? நீதான் பெரிய கேட்டரிங் வச்சிருக்கியே, இந்த ஆர்டரை பண்ணி கொடுன்னு பெரிய லிஸ்ட்டை நீட்டிட்டாராம். என்னது லிஸ்டா? ஆமா, லிஸ்ட் தான். எத்தனை பேருக்கு? 1000 பேருக்கு.